மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம். இது நேற்று சன் நியூஸ் அவங்களுடைய சேனலில் போட்ட செய்தி. இது எப்படின்னா, உத்தரப்பிரதேசில் காசியாபாத் பகுதியில் யாரோ ஒரு இஸ்லாமிய பெரியவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டார்னு சொன்னதுக்காக அவரை கட்டாயப்படுத்தி அடித்து அவர் தாடியெல்லாம் மகிழ்ச்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பரப்ப போட்டாங்க. இது நேற்று ஒரு வீடியோவும் வைரலாக வந்தது. ஆனால் அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித ஆடியோ சவுண்டுமே இல்லை. ஆடியோ மட்டும் மியூட் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய வைரல் நியூஸாக அவங்க பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதை விசாரித்த காசியாபாத் போலீஸார் யோகி சர்க்காருக்கு விஷயத்தை சொல்கிறாங்க. யோகி சர்க்கார் உடனடியாக அது மேலே வழக்கு போடுறாரு. எப்படி வழக்கு போடுறாருன்னா, இதை பரப்புறதுக்கு வசதியாக இருந்த ட்விட்டர், இன்னும் ஒரு சில பேர், முக்கியமாக இந்த ஜுபைர்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்த ஆல்ட் நியூஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்கள் ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா உடனே அதை ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய்ன்னு சொல்லிடுவான். அதே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் யாருன்னா இந்துக்களை தாக்கிய வீடியோ போட்டால் அது உண்மை, அது பொய்யா இருந்தாலும் அது உண்மைன்னு சொல்லுவான். அதை எவ்வளோக்கு எவ்வளோ வைரல் ஆக்கணுமோ அவனே வைரல் ஆக்குவான், பரப்பி விடுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். மத கலவரங்கள் உண்டாக்குறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவன் தன்னின்று செய்வான். இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உலகளாவிய செய்தி. இந்தியாவில் முதல் முறையாக ட்விட்டர் யூஎஸ், ட்விட்டர் இந்தியா, இது ரெண்டு பேர் மேலேயும் உத்தரப்பிரதேசில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த ரெண்டு பேரையும் அங்கே போட்டாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்விட்டர் லீகல் ஷீல்டு போயிடுச்சு. அதுக்கு இன்றைக்குமே இங்கே அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அவங்க சொன்ன எதுவுமே அவங்க செய்யலை. அவங்க ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஆஃபீஸர் எதுக்குன்னு கேட்டால், நம்மளுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணுறதா அவங்க ஒத்துக்கிட்டு 2 வாரம் ஆகியும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதால இப்போதைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷீல்டு விலக்கப்பட்டது. இந்த ஷீல்டு விலக்கத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்விட்டர் இந்தியா, ட்விட்டர் யூஎஸ் ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி மூலியமாக யாராவது பொய் செய்தியை பரப்பினாலோ இல்லை ஏதாவது குந்தகம் விளைவிக்கும் செய்திகளை பரப்பினாலோ, ஒரு இந்திய சட்டத்தில் நம்ம எப்படி ஒரு கம்பெனியை தண்டிப்போமோ அந்த மாதிரி இனிமேல் ட்விட்டரையும் தண்டிப்போம். அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்விட்டர் இப்போது கிடுக்கி பிடியில் மாட்டின எலி மாதிரி கத்தவும் முடியாது, ஓடவும் முடியாது, அமைதியாக உட்காந்துக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் அடிச்சாம்பாருங்க பல்ட்டி நம்ம சன் நியூஸ்காரன். உடனே அப்படியே பாருங்கள், இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்தவித செய்திக்கும் அவன் மறுப்போ மன்னிப்போ கேட்டதே கிடையாது. முதல் முறையாக அவன் வெளியிட்ட செய்திக்கு அவன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அந்த விளக்கத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு வன்மம் இருந்திருந்தா, இந்து முஸ்லீம்கள் இருவருமே அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள்னு சொல்லி அதுவும் ஒரு பொய் செய்தி தான். ஏன்னா அரெஸ்ட் பண்ணவங்க 3 பேருமே இஸ்லாமியர்கள். அரெஸ்ட் ஆனவங்க 3 பேர் இஸ்லாமியர்கள் அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இருந்தாலுமே அவன் தப்பிக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு மத சாயம் பூசுறதுக்கும் இந்த தாக்கத்தில் இந்து முஸ்லீம்கள் அவங்களும் 2 பேர் சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒரு உருட்டிருக்கான். ஆனால் உண்மையில் நடந்ததுன்னா 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 3 முஸ்லீம்களுக்குமே அவங்க தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க எல்லாருமே இந்த இஸ்லாமிய பெரியவர்கிட்ட ஏதோ தாயத்தை வாங்கியிருக்காங்க, ஏதோ குடும்ப பிரச்சனைக்காக. அந்த தாயத்து வேலை செய்யலைன்றதால தான் அந்த ஆளை அடித்து அவருக்கு அவர் தாடி மீசையெல்லாம் மழிச்சு இந்த அராஜகத்தில் ஈடுபட்டாங்க. இவங்களுக்கும் இந்துக்களுக்கோ எதுக்குமே எந்தவித சம்பந்தமும் கிடையாது. விஷயத்தை இதோட சிம்பிளாக விடுறதுக்கு யோகி சர்க்கார் தயாராக இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முகமது ஜுபைர்னு ஒருத்தருக்கான், அந்த ஆல்ட் நியூஸுடைய ஓனர். அவன் தான் இருக்கிறதுலே எல்லா ஃபேக் நியூஸும் வெளியில் வர்றவன். அவனை பிடிச்சி உழுக்கலாம் சொல்லி உழுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ உழுக்கும் போது தான் தெரிய வந்தது, இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த பெரியவர் அடித்த வீடியோ, அதில் இருக்கிற பின்னாடி பக்கம் வர்ற ஆடியோவை மியூட் பண்ணி விட்டுருக்கான். ஏன் அவன் மியூட் பண்ணா அப்படின்னா, அதில் அந்த ஒருத்தருக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அந்த பேரெல்லாம் வெளியில் வருது, எல்லாமே இஸ்லாமியர் பேர், மாட்டிக்க போகிறாங்கன்றதால அவன் அந்த ஆடியோவை மியூட் பண்ணி தான் வெளியில் விட்டுருக்கான். ட்விட்டர் மேலே போட்ட வழக்குடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே உட்காந்துருப்பாங்க ஒரு சில பேர். உதாரணத்துக்கு இந்த ராணா அயூப், இந்த சபா நக்வி, இவங்களுடைய வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் மத கலவரங்கள் எங்கெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லி ஃபேக் வீடியோ எடுத்து விடுறது தான் இவங்க வேலையே. இதுங்க எல்லாமே தொடநடிங்க. இந்த ட்விட்டர் மேலே வழக்கு போட்ட உடனே வரிசையில் நின்று வரிசையாக எல்லாம் அவங்க போட்ட ட்விட்டர்லாம் வரிசையாக ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேற அதுக்கு ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க. அந்த முட்டு என்னன்றதை நீங்களே பாருங்கள். இந்த ஜிஹாதி ராணா அயூப் இவன் என்ன சொல்கிறா, நான் எல்லாம் பப்ளிக் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாம் வந்துச்சு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட ஷேர் பண்ணாங்க, அதை பார்த்து தான் நான் ஷேர் பண்ணேன். ஆனால் இப்போ போலீஸ் விசாரணையில் வேறு மாதிரி வருது, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. இதே பரப்புறதுக்கு முன்னாடி இவங்க வெயிட் பண்ணல, வீடியோவை பரப்புறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணல. பட் வீடியோ பிரச்சனை ஆன உடனே, கேஸ் போட்ட உடனே இவங்க அந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம். ஜிஹாதிஸ்ட்டும் அர்பன் நக்சலுக்கும் கண்ணை மூடி சப்போர்ட் பண்ணோம். இந்த சபா நக்வி எப்போ டிவியில் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணோம். அந்த அம்மாவோட வெர்ஷன் பாருங்கள். நான் கூட எல்லாம் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வச்சு தான் எழுதினேன். என் கமெண்ட் ட்விட்டரில் அதை வச்சு தான் இருந்தது. பட் இப்போ அது போலீஸ் விசாரணை வேறு மாதிரி போகிறதால நான் போலீஸோடைய விசாரணைக்காக வெயிட் பண்ணுறேன். பரப்பும் போது வெயிட் பண்ணல, மறுபடியும் பிரச்சனை என்ன பண்ணுறது தான் உடனே இந்த அம்மா வெயிட் பண்ணுவாங்க. இந்த குவிண்ட் பத்திரிகை அதுக்கு மேலே இவன் அதுக்குள்ளே கார்ட்டூனே போட்டான். அதுக்குள்ளே ஒரு கார்ட்டூனை போட்டு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அடித்து தாடியெல்லாம் ஷேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கார்ட்டூனே போட்டான். இந்த டெவலப்மெண்ட் ஆன உடனே எப்படி அவன் மேலே வழக்கு வரும், வழக்கு வந்தால் ஃபைன் வரும் தெரிஞ்சுட்டு உடனடியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இந்த கேஸில் இருக்கிற டெவலப்மெண்ட்டில் கொண்டு வரோம், இப்போதைக்கு நாங்கள் அந்த கார்ட்டூனை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிருக்கிறான். இதோ வர்றான் பாருங்கள் நல்லவன்.
எல்லாரையும் ஃபேக்ட் செக் பண்ணுவார். யாராவது ஏதாவது பதிவு போட்டால் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிடுவார். இவர் இது பொய்யின்னுவார். இஸ்லாமியர்கள் போடுறது நல்லது கரெக்டுன்னு சொல்லுவார். என்ன பண்ணிருக்காரு, நான் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன், அது வந்து இப்போ போலீஸோடைய வெர்ஷனும் அந்த பாதிக்கப்பட்டவங்க வெர்ஷனும் வேறு மாதிரி இருக்குது, அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல, அதனால் வந்து அவங்களோட விசாரணைக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதை பதிவு போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பரப்புறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரியாதா? அவன் போட்ட ஃபேக் நியூஸுக்கு காசியாபாத் போலீஸ் வந்து ரிப்ளை போட்டாங்க உடனடியாக. நாங்கள் விசாரிச்சிட்டோம், அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சதில் நடந்ததுக்கும் நீங்கள் போட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் உங்கள் ட்வீட் வந்து ஃபேக்கு, இதை நீங்களாம் ரிமூவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி நேற்றே வந்து அதுக்கான பதிவை போட்டாங்க. இந்த முகமது ஜுபைர் மாதிரி வைரஸ் கிட்ட இருந்து உத்தரப்பிரதேச மக்களை காப்பாற்ற வந்த வேக்சின் தான் யோகி சர்க்கார் வந்து